Hi folks, this is Uge. Welcome to my YouTube channel. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா பெக்லின் சீரிஸ் ஓட ரிவ்யூ தான் பார்க்க போறோம். Let's go. பெக்லின் ஸோ இந்த சீரியஸ் வந்து பார்த்தீங்கன்னா மணி ஹெய்ஸ்ட் வந்து பார்த்துட்டு அதுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய ஃபேன் பேஸ் வந்து இங்கே வந்து கிரியேட் ஆயிருக்கு. ஸோ சீரியஸ் வந்து ரொம்ப வெறித்தனம் பார்க்க எல்லாருமே மணி ஹெய்ஸ்ட்டை பார்த்துருப்பாங்க. ஸோ அதோட ஒரு ப்ரீக்வல் மாதிரி தான் வந்து இந்த பெக்லின்னு சொல்லிட்டு ஒரு சீரியஸ் வரதை வந்து கடைசியாக வந்துடுச்சு. ஸோ மணி ஹெய்ஸ்ட்டை பார்த்துட்டு அதில் இருக்க மாதிரியே ஒரு அந்த ஒரு சஸ்பென்ஸ் த்ரில்லரோட இந்த பெக்லினும் இருக்கும்னு சொல்லிட்டு எக்ஸ்பெக்டேஷனோட நம்ம இந்த சீரியஸை பார்த்தோம்னா கண்டிப்பாக நம்ம வந்து டிசப்பாயிண்ட் ஆகும். ஏன் அப்படின்னு வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா மணி ஹைஸ்ட்டில் ஃபுல்லாக ஹைஸ்ட் இருக்கும், அங்கங்கே ரொமான்ஸ் இருக்கும். பட் இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ரொமான்ஸ் இருக்குது, அங்கங்கே தான் ஹைஸ்டே இருக்குது. ஆக்சுவலாக இது வந்து சஸ்பென்ஸ் த்ரில்லர் அந்த ஜானக்குள்ளே வராது. இது வந்து ஒரு லவ் அண்ட் ரொமான்ஸ் அந்த ஒரு ஜானக்குள்ளே தான் வரும். இது வந்து ஒரு எமோஷனல் ட்ராமாவாக தான் இதை வந்து கேரி பண்ணியிருப்பாங்க. பிகாஸ் சீரியஸோட ஸ்டார்டிங்லேயே பெர்லினுக்கு வந்து ஆள் வந்துட்டு அவளை பெர்லினை டிச் பண்ணிடுவா. அதுக்கப்புறம் அந்த ஹைஸ்ட்லாம் பண்ணுறதுக்கு ஒரு கேங் ஒன்று ஃபார்ம் பண்ணுவாங்க. அந்த கேங்கில் ஒரு பொண்ணுக்கு லவ் பிரேக்கப் ஆகிடுவான். அப்புறமேட்டு அந்த கேங்கில் உள்ள 2 பேர்த்துக்கு வந்து லவ் வந்து ஃபார்ம் ஆகும். அப்போ அதே கேங்கில் ஒருத்தர் இருப்பாங்க, அவங்க வந்து கல்யாணம் பண்ணிட்டு சந்தோஷமாக இருப்பாங்க. அப்புறமேட்டு அவங்க ஒய்ஃப் வந்து அவனை வந்து டிச் பண்ணிடுவாங்க. ஸோ இந்த மாதிரி ஒவ்வொருத்தருக்குமே லவ்னால வந்து அந்த 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 கேங்கில் உள்ள எல்லாருமே ஏதாவது விதத்தில் லவ்னால வந்து அஃபெக்ட் ஆகிருப்பாங்க. பெர்லினுக்கு ஒரு பொண்ணு மேலே வந்து லவ் வந்து ஃபார்ம் ஆகும். அந்த பொண்ணு வந்து யாருன்னு வந்து பார்த்தீங்கன்னா அது சீரியஸ் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அந்த லவ் போர்ஷன் வந்து கொஞ்சம் வந்து இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். அது ஏன் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும்னு நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஸோ மொத்தத்தில் வந்து மணி ஹைஸ்ட் நான் பார்த்துட்டு அந்த அது மாதிரி தான் இதுவுமே இருக்குன்ற ஒரு எக்ஸ்பெக்டேஷனோட இந்த சீரியஸை பார்த்தீங்கன்னா இது வந்து ஒர்க் ஆகாமல் போகுமா, இது ஒரு சீரியஸ் இதை நான் வந்து பார்க்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மணி ஹைஸ்டில் பார்த்த அந்த இதெல்லாம் வந்து தூக்கி வச்சுட்டு இதை வந்து ஃப்ரெஷ்ஷாக பார்த்தீங்கன்னா இந்த சீரியஸ் வந்து ஒரு நல்ல சீரியஸ் தான். மணி ஹைஸ்டில் நடித்த 2 சர்ப்ரைஸ் கேரக்டர் வந்து இதில் வந்து நடிச்சிருப்பாங்க. அவங்க வந்ததுக்கு அப்புறமேட்டு சீரியஸ் வந்து கொஞ்சம் சூடு பிடிக்கும். அதாவது மொத்தம் 10 எபிசோடு, இதில் வந்து லாஸ்ட் 4 எபிசோட்ல தான் வந்து இங்கே வந்து ஹைஸ்ட்னு நடந்திருக்குன்றதே வந்து கவர்மெண்ட்டுக்கு தெரிய வரும். அது வரைக்குமே இவங்க வந்து இப்படி ஒரு ஹைஸ்ட் பண்ணுறாங்கிறது யாருக்குமே தெரியாமல் இவங்க வந்து பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது நமக்கு வந்து அந்த ஒரு சஸ்பென்ஸ் ஃபேக்டருக்கு வந்து அதுக்கு ஒரு ஸ்பேஸே இல்லாமல் போயிடும். ஸோ அதனால் ஒரு 6 எபிசோடுமே வந்து பார்த்திங்கன்னா எமோஷனல் ட்ராமாவாக தான் இருக்கும். அதை பார்க்க கொஞ்சம் பொறுமை வேணும். பட் அங்கங்கே கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்டர் இருக்கும். பட் 7, 8, 9, 10 இந்த 4 எபிசோடுமே வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து அந்த ஹைஸ் பண்ண அந்த பொருட்களை வந்து எப்படி அவங்க அந்த கண்ட்ரியிலேருந்து பக்கத்து கண்ட்ரிக்கு வந்து எப்படி வந்து டிரான்ஸ்போர்ட் பண்ணுவாங்க அப்படின்னு கொஞ்சம் அது வந்து கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக போகும். கவர்மெண்ட்டுக்கு தெரிஞ்சிடும். ஸோ எப்படி வந்து கவர்மெண்ட் வந்து அவங்களை பிடிக்கிறாங்க, எப்படி கவர்மெண்ட் வச்சுக்க அந்த ட்ராப்லேருந்து இவங்க வந்து தப்பிக்கிறாங்க அப்படின்றது தான் நான் லாஸ்ட் 4 எபிசோட். லாஸ்ட் 4 எபிசோடு வந்து அந்த ஹைஸ்ட் மணி ஹைஸ்ட் பார்க்கும்போது என்ன ஒரு ஃபீல் இருந்ததோ அதே ஃபீல் இருக்கும். ஸோ மொத்தத்தில் இந்த சீரியஸை பார்க்கலாமா வேணாமான்னு கேட்டால் 6 சீரியஸை பார்க்கறது கொஞ்சம் பொறுமை வேணும். அதுக்கப்புறமேட்டு கொஞ்சம் சஸ்பென்ஸ் த்ரில்லர் அந்த ஒரு ஃபீலோட போகும். ஸோ இந்த சீரியஸ்க்கு என்னோட ரேட்டிங் வந்து பார்த்தீங்கன்னா 8.5 out of 10. இந்த வீடியோ பார்த்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய்.